ராகுல் காந்தி கனிமொழி இடையேயான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். டெல்லியில் இன்று பிற்பகல் நடைபெற்ற ராகுல் காந்தி மற்றும் கனிமொழி இடையான பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக நடைபெற்றுள்ளதாக காங்கிரஸ் வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டணி தொடர்பான பல்வேறு முக்கிய அம்சங்கள் இந்த ஆலோசனையின் பொழுது மேற்கொள்ளப்பட்டதாகவும் விவாதிக்கப்பட்டதாகவும் அதில் இரண்டு தலைவர்களுக்குமே சுமூகமான ஒரு கூட்டமாக இது ஆலோசனையாக இருந்தது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது காங்கிரஸ் வட்டாரங்கள் தெளிவுபடுத்தியுள்ளன. மிக முக்கியமாக காங்கிரசினுடைய தலைமையிடம் திமுகவினுடைய நிலைப்பாட்டை கனிமொழி இன்றைய அந்த ஒரு ஆலோசனையின் பொழுது எடுத்துரைத்ததாக தற்பொழுது காங்கிரஸ் தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது தொகுதிகள் வழங்குவது தொடர்பான ஒரு விரிவான ஆலோசனை என்பது அமைக்கப்பட்டுள்ள கமிட்டிகளிடம் நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது இல்லை, இதுவரை நடைமுறையில் இல்லாத ஒரு செயல்பாட்டை நிச்சயமாக கொண்டு வர முடியாது என்ற ஒரு கருத்தை திட்டவட்டமாக காங்கிரஸ் தலைமையிடம் திமுக கூறியுள்ளதாக தகவலானது தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் திமுக இன்றும் பிப்ரவரி முதல் வாரத்தில் கூட்டணி தொடர்பான குறிப்பாக தொகுதி பங்கீடு தொடர்பான அந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கான குழுவை அமைக்க உள்ளதாகவும் அதன் பிறகு உரிய ஒரு தொகுதி பங்கீடு எவ்வளவு தொகுதிகள் வழங்க வேண்டும் என்பது தொடர்பான முடிவுகளை எடுக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் இன்றைய சந்திப்பின் பொழுது ராகுல் காந்தியிடம் கனிமொழி வலியுறுத்ததாக கூறப்படுது. அதனை ஏற்று தற்பொழுது காங்கிரஸ் மற்றும் திமுக தலைவர்களிடையான அந்த கருத்து வேறுபாடுகளை தள்ளி வைத்துவிட்டு தேர்தலில் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்திற்கு ராகுல் காந்தியும் இசைவு தெரிவித்துள்ளதாக தற்பொழுது திமுக வட்டாரம் தரப்பிலும் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தை என்பது விரைவில் காங்கிரசுடைய உயர்மட்ட குழு குறிப்பாக தேர்தல் பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் சென்னை வந்து அவருடைய தலைமையிலும் ஒரு பேச்சுவார்த்தை என்பது திமுக காங்கிரஸ் தலைவர்களிடையே நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இருந்தாலும் இன்றைய பேச்சுவார்த்தையின் பொழுது தொகுதி பங்கீடு தொடர்பான விரிவான ஒரு ஆலோசனை என்பது நடைபெறவில்லை என்பதையும் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றன. மிக முக்கியமாக கூட்டணியை பொறுத்தளவில் கமிட்டிகளுடைய அந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதிகாரப்பூர்வமான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு கருத்திலும் ராகுல் காந்தி தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது இல்லை, அதனை உணர்ந்து காங்கிரஸ் தலைவர்கள் செயல்பட வேண்டும், தேவையற்ற கருத்துக்களை முன்வைக்க கூடாது என்பதை அவர்களுடைய நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தல் திமுக தரப்பிலிருந்து கனிமொழி வழியாக இன்று ராகுல் காந்தியிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தற்பொழுது வெளியாக இருக்கின்றன. எனவே திமுக மற்றும் காங்கிரஸ் இடையான ஒரு கூட்டணி என்பது தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தொடர்ந்து பயணிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளதாகவும் காங்கிரஸ் இன்றைய சந்திப்பின் பொழுது அவர் தெரிவித்துள்ளதாகவும் தற்பொழுது தகவல்களானது நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளன. சுமார் 45 நிமிடங்கள் சென்ற அந்த ஒரு சந்திப்பின் பொழுது பல்வேறு முக்கிய அம்சங்கள் விவாதிக்கப்பட்டது. ஒரு சுமூகமான ஒரு ஆலோசனையாக இன்று இருந்தது என்ற ஒரு தகவல் திமுக மற்றும் காங்கிரஸ் வட்டாரத்திலிருந்து கிடைக்கப்பட்டுள்ளன. இரண்டு தலைவர்களுமே முக்கிய பிரச்சனைகளையும் குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் திமுகவுடன் அந்த கூட்டணியினுடைய சுமூக செயல்பாடுகளுக்கான ஒரு நடவடிக்கைகளையும் இன்று ஆலோசித்ததாக முதற்கட்ட தகவல் என்பது தற்பொழுது நமக்கு வெளியாகி இருக்கிறது. சுசித்ரா, இந்த பேச்சுவார்த்தையானது சுமூகமாக நடைபெற்றிருக்கிறது. இதையடுத்து இங்க காங்கிரஸ் கேட்கக்கூடிய அந்த கூடுதல் தொகுதிகளை திமுக கொடுப்பதற்கான வாய்ப்புகளானது இருக்கிறதா? நிச்சயமாக, அதாவது அடுத்த வாரம், அதாவது பிப்ரவரி முதல் வாரத்தில் காங்கிரசுடைய மூத்த தலைவர்களான KC வேணுகோபால் மற்றும் முகுல் வாஸ்னிக் ஆகியோருடைய பயணங்கள் என்பது அடுத்தடுத்து திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சென்னை வந்து திமுகவுடைய மூத்த நிர்வாகிகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள முகுல் வாஸ்னிக் அந்த கூட்டணிகளுடைய தொகுதி பங்கீடு தொடர்பான அந்த ஒரு கூட்டணி காங்கிரஸ் கூட்டணியுடைய தலைவர்களோடு இணைந்து திமுகவுடைய கூட்டணியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் என்ற ஒரு தகவலையும் காங்கிரஸ் வட்டாரங்களானது தற்பொழுது தெரிவித்திருக்கின்றன. அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது முதற்கட்டமாக 25 தொகுதிகள் முதல் 30 தொகுதிகள் வரை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் முன்வைக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதிகள் மட்டுமல்லாமல் கூடுதலாக ஒரு மாநிலங்களவை இடத்தையும் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது காங்கிரஸ் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்பொழுது நிலை வருகிறது. மிக முக்கியமாக பிப்ரவரி மாதத்தினுடைய நாம தொடர்ந்து பேசலாம். தற்போது நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு திராசு ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார், வணக்கம்.
கனிமொழி ராகுல் காந்தி இந்த சந்திப்பு பேச்சுவார்த்தையானது சுமூகமாக நடைபெற்றிருக்கிறது. இதையடுத்து காங்கிரஸ் கேட்கக்கூடிய கூடுதல் தொகுதிகளை திமுக ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல திமுக தங்களுடைய நிலைப்பாடுல ஸ்ட்ராங்காவே இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? திமுக கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கினால் திமுகவுக்குள்ளேயே அதிருப்தி வருங்க. என்ன காரணம்னா, ரொம்ப இந்த மேட்ரு ரொம்ப அளவுக்கு அதிகமா போயிடுச்சு. காங்கிரஸ் கட்சியோட உண்மையான பலம் என்ன என்பது ஒவ்வொரு திமுக காரனுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா களத்துல வேலை பார்க்கறான். எஸ்ஐஆருக்கு பிறகு எல்லா நிலைமையும் வேற. 1 கோடி ஓட்டு இப்ப இல்ல. எஸ்ஐஆருக்கு வேலை பார்த்த ஒரே கட்சி திமுக, ஊர்களில் அண்ணா திமுக. காங்கிரஸ் எங்கேயுமே இல்லை. அப்படியான சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக இடம் ஒதுக்கினால் ரொம்ப அதிருப்தியாக போறது திமுக தான். அப்படியான ஒதுக்குதல் நடக்கவே நடக்காது. 25 தொகுதிகளில் ஒரு தொகுதி குறைமை தவிர கூடுவதற்கு வழி இல்லை. அதுபோக லோக்சபா தேர்தல் இப்பதான் நடந்து முடிஞ்சது. அதுல காங்கிரஸ் கட்சிக்கு எம்பி சீட்டு கொடுக்கும் போதே இதை பேசியிருப்பாங்க. ஏன்னா 26 சட்டமன்ற தேர்தல் வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி என்றால் ராகுல் காந்தி முதல்லயே இதுல தலையிட்டு முற்றுப்புள்ளி வைத்திருக்கணும். அவர் வைக்கல. அப்ப தளபதி என்கிற எம்எல்ஏ சொன்னதாக பார்க்காதீங்க. மு.க. ஸ்டாலினோட பேர் என்னங்க? தளபதி மு.க. ஸ்டாலின் தான். தளபதி சொன்னாலும் ஸ்டாலின் சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். அப்படியான சூழ்நிலையில் நிறைய திமுக தொண்டர்கள் தளபதி சொன்னதுல மகிழ்ச்சி தான் அடைகிறாங்க. அப்போ ரொம்ப அதிக சீட்டு ஒதுக்குனா ரொம்ப டிஸ்கரேஜ் ஆவாங்க. ஸோ இப்ப இருக்கிற கண்டிஷன் என்னன்னா, காங்கிரஸ் கட்சி இதுதான் உங்க நிலைமை, புரிந்து நடந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு இறுதியான ஒரு கெடு கனிமொழி விதிச்சிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கூடுதல் தொகுதிக்கோ இல்ல ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கோ வாய்ப்பே இல்லை. சார், இதை காங்கிரஸ் தலைமை ஏத்துக்குமா? இந்த மாதிரி குறைந்த தொகுதிகள் இல்ல திமுக சொல்லக்கூடிய தொகுதிகளை மட்டும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? அது மட்டும் இல்லாம இன்னொன்னு, சில கருத்து மோதல்கள் திமுகவை பற்றி காங்கிரஸ்ல இருந்து சில தலைவர்கள் முன்வச்சதை நம்ம பார்த்திருப்போம். அதை பத்தியும் கனிமொழி ராகுல் காந்தி கிட்ட பேசியிருக்கிறதா சொல்றாங்க. அதை பத்தின எதனா ஆலோசனைகள் நடத்தப்படுமா? கனிமொழி எடுப்பது கடைசி கட்ட முயற்சி என்றுதான் நான் நினைக்கிறேன். ராகுல் காந்திக்கான பெர்சனல் ஈக்குவேஷனுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை. மற்றபடி காங்கிரஸ் கட்சியோட பலம் பலவீனம் எல்லாருக்கும் தெரியும். திமுகவோட பலம் பலவீனமும் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படியான ஒரு சூழலில் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தாவேகாவோட போறதுன்னு ஒரு முடிவு எடுத்ததாக வைத்துக் கொள்ளுங்க. அப்படின்னா காங்கிரஸ் கட்சி உடையும். திமுக கூட்டணியிலே தொடர்வதாக வைத்துக் கொள்ளுங்கள், அப்பவும் உடையும். ஏன்னா தாவேகாவுக்கு போகணுங்கிற ஒரு அபிலாஷம் நிறைய பேர்த்த வந்துருச்சு. நிறைய காங்கிரஸ் தலைவர்களுக்கு இருக்கு, தொண்டர்களுக்கு அது இருக்கு. அப்போ மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்குது காங்கிரஸ் கட்சி. முற்றுப்புள்ளி முன்பே வைத்திருக்கணும். அமித்ஷா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் கூட்டணியை முடிவு செய்யறாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக பாஜக இடையில ரொம்ப ஜென்ம பகையா இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது மாறிடுச்சு. என்னன்னா, அந்த டைம் எடுக்க எடுக்க அந்த கசப்புணர்வு கொஞ்சம் மறையும். காலங்கள் வரை கூடும்போது கசப்புணர்வு மறையும், காயங்கள் ஆறும். இதுதான் அரசியலுக்கும் இதுதான் பொருந்தும். அப்படியான சூழ்நிலையில் தேர்தலுக்கு இன்னும் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு அநேகமா இன்னும் 2 வாரம் 3 வாரம் தான் இருக்கு. இன்னமும் இந்த கசப்புணர்வை காங்கிரசும் திமுக வளர்த்து கொண்டே போவது 2 பேருக்கும் நல்லது இல்லை. 2 பேருக்குமே அது தெரியும். திமுக இறுதி கெடு கொடுத்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சி இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ முடிவு எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி வேற ஆப்ஷன்ங்கிறது அவங்களுக்கு தாவேகான்னா திமுக நல்லதுன்னு நினைப்பாங்க. என்ன காரணம்னா, சின்னங்களுக்கு ஒரு மகிமை இருக்கு. இப்போ கை சின்னமும் உதயசூரியன் சின்னமும் ஒன்றை ஒன்று எழுத்து கலங்கண்டா உதயசூரியனுக்கு பலம் அதிகம். தாமரையும் உதயசூரியனும் ஒன்றை ஒன்று எழுத்து கலகண்டால் உதயசூரியனுக்கு பலம் அதிகம். காங்கிரஸ் கட்சிக்கு 60 தொகுதி கொடுக்கறதா வச்சுங்க தாவேகால, பிஜேபிக்கு 30 தொகுதி கொடுக்கறதா வச்சுங்க அதிமுக. 60, 30, 90 தொகுதியும் திமுக கைப்பற்ற முயற்சி செய்யும். பெருமளவுக்கு வெற்றியும் பெறும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு தராசு ஷம்சர். தற்போது தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ராகுல் காந்தி கனிமொழியின் இந்த சந்திப்பு பேச்சுவார்த்தையானது சுமூகமாக நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. திமுக சொல்லக்கூடிய தொகுதிகளை காங்கிரஸ் தலைமையிடம் ஏற்றுக்கொள்ளுமா, அல்லது மேற்கொண்டு அவங்க கூடுதல் தொகுதிகள் வேணும் அப்படின்றத இன்னும் ஸ்ட்ராங்கா வலியுறுத்துவாங்களா? இதை பற்றி உங்களுடைய பார்வை? இன்றைய தினம் திமுகவின் நாடாளுமன்ற குழு உறுப்பினர் கனிமொழி, அதே போல மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருவருக்கு இடையிலான ஒரு சந்திப்பானது சுமூகமாக நடைபெற்றிருப்பதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக நடைபெற இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 2 கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இந்தியா கூட்டணி ஆகவே இந்த தேர்தலை சந்திப்பதற்கு இன் பிரின்சிபிளாக காங்கிரசும் திமுக முடிவு செய்திருப்பதாகவும், கூட்டணியில் எந்த ஒரு விரிசலும் இல்லை, எந்த ஒரு சலசலப்பும் இல்லை என்பதை 2 தலைவர்கள் இடையிலான இந்த சந்திப்பு தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறது.
எத்தனை இடங்களில் காங்கிரஸ் போட்டியிடுவார்கள் என்பது தொடர்பாக காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குழுவும் அதே போல திமுக சார்பில் விரைவில் அமைக்கப்பட இருக்கக்கூடிய அந்த 2 குழுக்களும் ஒன்றாக அமர்ந்து எத்தனை தொகுதிகள் காங்கிரஸ் ஒதுக்கப்படும் என்பது முடிவு செய்யப்பட இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு மேஜர் டிஃபரன்சஸாக 2 கட்சிகளுக்கும் இடையிலான ஒரு பெரிய கருத்து வேறுபாடுகள் எதுவும் இல்லை. இன் பிரின்சிபல் இந்த கூட்டணி தொடரும், இந்தியா கூட்டணி தமிழகத்தில் தொடரும், திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் காங்கிரசும் இருக்கும் என்பதுதான் இன்றைய சந்திப்பில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு அரவிந்த் குணசேகரன்.